அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த கருப்பசாமி பதிவு தான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். மீண்டும் இன்னொரு பதிவு. பொதுவாகவே இந்த கருப்பசாமி அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு உடல் தூய்மை, மன தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த உடல் தூய்மை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அவர்கள் தன்னுடைய உடம்பால் ஒரு தவறை செஞ்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கருட புராணத்தில் அது சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம உடம்பால் செஞ்ச பாவத்துக்கு உடம்பாலையும், மனசால் செஞ்ச பாவத்துக்கு மனசாலையும், வாயால் செஞ்ச பாவத்துக்கு வாயாலையும் நிச்சயமாக தண்டனை உண்டு. ஒரு சில பேர் அந்த கருப்பசாமி இறக்கிக்குவாங்க. அதற்குண்டான அதற்குண்டான மந்திரங்கள், அதற்குண்டான காப்பு, அவர்களுக்குண்டான காப்பு மந்திரங்கள், இப்படி பலவாறு இருக்கு. இதை அவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் அந்த சாமியை வச்சு அவங்க பயணம் பண்ணுவாங்க. பயணம் பண்ணும்போது அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படும். பெண்களால் இடையூறு வர்றது, அல்லது வீட்டு உறுப்பினர்களால் இடையூறு வர்றது, அல்லது இவர்களுடைய தொழிலால் இடையூறு வர்றது. இப்படி வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடையிலே அதை விட்டுருவாங்க. விடும் பட்சத்தில் இவர்களுக்கு இவர்களுடைய இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும், அதே சமயத்தில் அவர்களுடைய உறவுகள் பாதிக்கப்படும். இப்படி பலவாறு அவர்களுக்கு அந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ அதனால தான் சொல்கிறோம், இந்த அவர்களுடைய ஜாதக அடிப்படையில் அவர்களுடைய லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு, அல்லது காலபுருஷனுக்கு முதல் வீடு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேசம் விருட்சகம், இதனுடைய தொடர்பு, அல்லது அந்த 8ஆம் அதிபதி இவர்களுக்கு 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது. 2ஆம் இடம் வலிமையாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இவர்களுக்கு வாக்கு பலித்தம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இதுபோல் ஜோதிடம் சார்ந்த அல்லது ஜோதிட சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடைகிறேன்னு கேட்டுக்கிறேன். குருவாழ்க, குருவே துணை. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன்.